இந்த அழைப்பு டிஸ்கனெக்ட் செய்யப்படுகிறது. உங்கள் அக்கவுண்டில் போதுமான பேலன்ஸ் இல்லாததே இதற்கு காரணம். என்னடி இந்த நேரத்துல ஆபீஸ் போகலையா? இல்லடி. யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ 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 சொல்லு தம்பி. ஹலோ, நீங்க யாருங்க? என்ன இட வசதி நல்லா இருக்கா? டேய், யாரா நீ? ரொம்ப உணர்ச்சிவசப்படாத தம்பி. பதட்டத்தில் பிபி ரைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல. மூச்சு திணறி செத்துருவேன். அதனால கொஞ்சம் பொறுமையா பேசு. இன்னும் நீ ரொம்ப நேரம் உயிரோடு இருக்கணும். நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டேன்னா சீக்கிரமா உயிரோட வெளியில வரலாம். இல்ல அப்படியே உள்ளே இருந்து செத்துற வேண்டியதுதான். யாருங்க நீங்க? அதை நான் கேட்கணும். ஏன்டா அப்படி பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ணல? காஸ்ட்லியான பைக்கு, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான ஃபோன், வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலை இல்லாத போக்கு. எங்களுக்கு கிடைக்காத விஷயம் எல்லாம் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற திமிரில் தானடா இந்த ஆட்டம் போடுறீங்க. இப்படி இருக்கிறதுனால உனக்கு என்ன பொறாம? பொறாமை இல்லைடா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை. உங்கள் அப்பா உனக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்த்துருந்தானா உனக்கு கஷ்டம்லாம் என்னன்னு தெரியும். கவர்மெண்ட் வேலை, கை நிறைய சம்பளம், பை நிறைய லஞ்சம். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உனக்கு புத்திமதி சொல்லுவான்? யோகியே இல்லாதவன். என்ன, எங்க அப்பாட்ட பல கோடி லஞ்சம் கொடுத்து ஏமாத்திட்டியா? ஹலோ 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 ஹலோ. ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குறவனே குடும்பம் நடத்த திண்டாடுறான். உங்க அப்பா லஞ்சத்தையே கோடிக்கணக்கில் வாங்குறானா? அப்புறம் ஏன்டா பண்ண மாட்டேன்? ஹலோ, நீ யாரையா? உன்னால பாதிக்கப்பட்டவன்டா. என்னாலயா? நல்லா யோசிச்சு பாரு. ஹலோ ஹலோ ஹலோ.
என்ன நம்ம என்ன படம் பார்க்க வரணும்? ஏய், சும்மா இரு. அப்பா கூப்பிட்றாரு, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, எங்கடி இருக்க? கோயில்ல அப்பா கூட? ஓ, அவ்வளோ பக்தியா? சீச்சி அப்படிலாம் இல்லை. சரி சொல்லு, என்ன விஷயம்? ஏய், போர் அடிக்குதுடா. எங்கேயாவது படத்துக்கு போலாமா? என்ன படம் போகலாம்? ஏய், எந்த படமா இருந்தா உனக்கு என்ன? நம்ம என்ன படமா பார்க்க போறோம்? ஆமாம்ல. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். ஓட்டேரி மேகலா தேட்டரில் கர்ணன் படம் போட்டிருக்கானா? அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கே போகலாம். ஓகேவா? ஓகே. எப்போ வருவ? இந்த ஷோ முடிஞ்சவொடனே. அங்கே என்ன ஷோ? இல்லை, கோயிலில் இருக்கான்ல, அதான் பூஜை முடிஞ்சவொடனே வந்துடுறேன்னு சொன்னேன். சரி, ஓகே, சீக்கிரம் வா. ஓகே, பாய். காசுக்காகவே கழுத்தறுத்து பாசத்துக்கு பண்ண மாட்டேனடா என் வென்று. என்னவா? இல்லை, அப்பா கோயிலுக்கு போகிறாரா, என்னையும் வர சொல்கிறாரு. பக்தி முத்தி போச்சு போல. சீச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க விருப்பப்படுறாங்க, அவங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது பாரு, அதான் வரேன்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன சாமியை கும்பிட போகிறோம், அவங்க மனசை சந்தோஷப்படுத்துறது நம்ம கடமை இல்லையா? எப்படி இப்படி பொறுப்பா மாறிட்ட? நீ எப்போ என்ன கழட்டிட போறியோ அதான் ஒரு சேஃப்டிக்கு. ஏய், இல்லைம்மா, அப்பா அம்மா பகச்சிக்கூடாதுல்ல, அதான் ஒரு சேஃப்டிக்குன்னு சொன்னேன். எதுக்கு? இல்லை, கோயிலுக்கு போகிறான்ல, உண்டியில் பணம் போடணும், அடுத்து உன் பேரில் அர்ச்சனை வேறு பண்ணணும், அதுக்கு தான். ஏன் உங்க அப்பா தான் உன் பேர்ல நிறைய பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்காருல்ல, அதுல இருந்து எடுத்து செலவு பண்ண வேண்டியதானே? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு இல்லைன்னு, ஆனால் உன் பேரில் அர்ச்சனை பண்ணுறதுனால உன் பணத்தில் பண்ணால் தான் நல்லது, அதுக்கு தான். எப்படியோ செலவு பண்ணதை திருப்பி வாங்கிட்ட. இந்தா. சாரி சாரி சாரி, சும்மா கலாய்ச்சேன்டா, கோச்சிக்காத. சரி, நீ கோயிலுக்கு போய் ஒழுங்கா சாமி கும்பிட்டு வா. பாய். பாய். ஹலோ, சொல்லுடா. ஏடிஎம்ல 500 தான் கிடைச்சது. படம் போலாமா இல்லை பீச் போலாமா? தேட்டர்னா 2.5 மணி நேரம் தான். பீச்னா அப்படி இல்லை. படத்துக்கு போயிட்டே பீச்சுக்கு போலாம். ஓகே. அம்மா, என்னடி? எனக்கு கெமிஸ்ட்ரி சிலபஸ்ல டவுட் இருக்குமா, நான் போய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா வந்துரு. இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைங்களுக்கே பாதுகாப்பு இல்ல. என்னடி, கெமிஸ்ட்ரியில மட்டும்தான் டவுட்டா? உன் வேலையை மட்டும் பாரு. இந்தடி, வரும்போது ஆட்டோல வந்துரு. சரிம்மா. வரும்போது தனி ஆட்டோல வராத, ஷேர் ஆட்டோல வா. இந்த பொம்பளை பிள்ளைங்களை கட்டி கொடுக்கற வரைக்கும் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி அம்மா, இருக்கு. பையனை பெத்திருக்க வேண்டியதானே? வயித்துல ஐஸ் வச்ச மாதிரி இருந்திருக்கோம்ல. வாயை மூடிட்டு படிடி. இவ ஒருத்தி. ஏன்டா இவ்வளோ லேட்டு? அப்பாவை ட்ராப் பண்ணோம்ல, போலாமா? ஒரு நிமிஷம் இரு. போலாம்.
ஹலோ, நீ ராகேஷ் இல்லைன்னு தெரியும். நீங்கள் ராகேஷோட ஆளுங்களா? ஹலோ, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். மஞ்சுளாவோட அண்ணனா? பிரியாவோட அண்ணன்? இல்லை சுமதி, காயத்ரி இவங்களோட அப்பாவா? நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். பிரியா, சுமதி, மஞ்சுளா, காயத்ரி, இன்னும் எத்தனை பொண்ணுங்கடா உன் லைஃப்ல? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ யாருன்னு சொல்லு. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஹலோ ஹலோ, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு. ஹலோ, எவ்வளோ பணம் வச்சிருக்க? அது பல கோடி இருக்கும். எவ்வளோ வேணும் மட்டும் சொல்லு, என்னை வெளியில் விடு. ஹலோ ஹலோ, லைனில் இருக்கீங்களா? நீ எனக்கு லட்சமோ கோடியோ தர வேண்டாம். நான் சொல்றத மட்டும் செய்றியா? சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. உன்னோட ஆணுறுப்பை வெட்டி தரியா? என்ன என்ன சொன்னீங்க? இல்ல, நீ ஆம்பளைன்னு சொல்லிட்டு தெரியறியே, அதுக்கு ஆதாரமா இருக்கிற உன்னோட ஆணுறுப்பை வெட்டி தரியான்னு கேட்டேன். ஐயோ லூசாயா நீ? உனக்கு 1 hour டைம் தரேன், யோசனை பண்ணிட்டு சொல்லு. ஹலோ ஹலோ ஹலோ, பினு, சொல்லுங்க அங்கிள். சூர்யா உங்க கூட வந்தானா? வரல அங்கிள். ஆ. நானே உனக்கு கால் பண்ணேன், ஃபுல் ட்ரிங்க் ஆகுது, அவன் எடுக்கல. ஓ ஓகே பினு. டேனியல், சொல்லுங்க அங்கிள். பையன் அங்கே வந்தானா? என் கூட வந்தான் அங்கிள், கிளம்பி வீடியோ வந்துட்டானு.
ஹலோ. என்ன சூர்யா, நான் சொன்னதை செஞ்சிட்டியா? உங்களுக்கு என்ன தாங்க வேணும்? என்னை வெளில விடுங்க. நீங்க என்ன கேட்டாலும் தரேன். என்ன தருவ? நீங்க என்ன கேட்டாலும் தரேன். வாழ்க்கை தரியா? என்ன இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேட்டிருக்கேன்னு யோசிக்கிறியா? எங்க கௌசல்யோட சொந்தக்காரங்களா? பரவாயில்லையே, பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க. நான் மற்ற பொண்ணுங்கிட்ட பழகின மாதிரி தாங்க கௌசல்யா கிட்டையும் பழகினேன். நீங்க வேணா அவகிட்ட கேட்டு பாருங்க. மற்ற பொண்ணுங்களும் எங்க கௌசல்யாவும் ஒன்னாடா உனக்கு? உன் கூட பழகின மற்ற பணக்கார பொண்ணுங்களுக்கு வேணாம் உன் கூட ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டு போகிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைடா. பொம்பளை பிள்ளைங்க தான்டா குடும்ப கௌரவம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஜென்ரேஷன்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் அப்பன் பெரிய பதவியில் இருக்கான், உங்கள் அம்மாவும் பெரிய பதவியில் இருக்கா. அவங்க உனக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்த்துருந்தா தெரியும். காசை கொட்டியில் வளர்த்துருக்காங்க, அதான் அரிப்பெடுத்து அலைஞ்சிருக்க. எங்கள் சொந்தக்காரங்கள்லையே கௌசல்யா தாண்டா காலேஜின்ற வாசலில் முதல்ல காலடி எடுத்து வச்சவ. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நான் தான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட்க்கா. 1110 மார்க் வாங்கி நான் பாஸ் பண்ணிட்டேன்க்கா. எனக்கு தெரியும்டா நீ தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு. இந்தா அக்காவோட சின்ன கிஃப்ட். என்னதுக்கா? ட்ரெஸ்ஸா? பிரிச்சு பாருமா. அப்பா இருந்தா கூட உன்ன மாதிரி என்ன பாத்திருக்க மாட்டார்லக்கா. உனக்கு நான் இருக்கேன்டா. உனக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். இனிமே எல்லாமே உன் கையில தான்டா இருக்கு. இந்திரா, இந்தா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கா. முதல்ல இந்த தண்ணியை கொடு. அப்படியா? இந்தா குடி. இந்தா இந்த ஸ்வீட்டை கொடு. உன் கையால கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. கொடு முதல்ல. பெரியம்மா, வாடா, வா வா உட்காரு. குட்டிமா கலக்கிட்ட. இந்த அண்ணனோட கிஃப்ட். தேங்க்ஸ்ண்ணா. இந்தா உன் தங்கச்சி பாஸ் பண்ணிருக்கா. ஸ்வீட் எடுத்துக்கோ. வச்சுக்கோ. இந்தா நீயும் எடுத்துக்கோ. கொடுங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். ஏண்டா இன்னைக்கு சீக்கிரம் கடையை மூடிட்டியா? அம்மா குடும்பத்தில் 1000 மார்க் யார் வாங்கினா, அதான் ஓடி வந்துட்டேன். குறா இரு இரு இரு. தேங்க்ஸ்ண்ணா. நல்லா இருக்கு. இதில் ஒரு ஆப்ஷன் பாரு. இந்த ஆப்ஷன் என்னன்னா, ஜென்ஸ் வாய்ஸில் பேசினா லேடிஸ் வாய்ஸ் கேட்கும், லேடிஸ் வாய்ஸில் பேசினா ஜென்ஸ் வாய்ஸ் கேட்கும். ட்ரை பண்ணி பாரு. இனிமே உன் பாய் ஃப்ரெண்டு கூட பாய் மாதிரியே பேசலாம். இங்க பாருக்கா அண்ணனே. போடா தடியா, எனக்கு ஒன்றும் ஃபோன் வேணாம், நீயே வச்சுக்கோ. டேய் சும்மா ஜாலி தமாஷ் பண்ணேன். புடுறா. வேணாம் சொல்றா. ஏய் விடுறா, உன் அண்ணன் தானே. உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாட போறான்? கோச்சுக்காம வாங்கிக்கோ. நல்ல பொண்ணு. சரி, நாளைக்கு அப்ளிகேஷன் வாங்க. நீ போறியா நான் போட்டுமா? இல்லடா, நானே போய் எல்லா காலேஜ்லயும் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அவளுக்கு எந்த காலேஜ் பிடிக்குதோ அங்கேயே படிக்கட்டும். சரிக்கா, நான் கிளம்புறேன். சரி பெரியம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா. குட்டிமா, நான் வரேம்மா. நல்லா படிக்கணும். அம்மா போயிட்டு வரேம்மா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வா.
உங்க பேர் என்ன? கௌசல்யா. முடிஞ்சிருச்சாமா? முடிஞ்சிருச்சுமா. வாமா இந்திராணி, தங்கச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். ஆமா சேட்டு. சரி, நீ தான் ப்ளஸ் டூவோட நிறுத்திட்டு உன் தங்கச்சியை காலேஜ் படிக்க வைக்க போறியா? ஆமா, அதுக்கு தான் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இந்த ஆர்சி புக்கை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா? எவ்வளோ வேணும்? எவ்வளோ கிடைக்கும்? அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட பார்த்து சொல்கிறேன். நான் வேணா உனக்கு 50,000 ரூபாய் தரேனே. ஒரு 60,000 இருந்தா நல்லா இருக்கும். ஐயோ, முடியாதும்மா. என்னம்மா யோசிக்கிற? ஒன்று சொல்லட்டுமா? நீ எவ்வளவுதான் படிப்புக்காக பேங்க்ல போய் லோனை கேட்டாலும் உன்னை லோன் அலைய வைப்பாங்க. கேட்டா எங்களுக்கு மேல இடத்துலேருந்து ஆர்டர் வரலன்னு சொல்லுவாங்க. ஆனா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ திருப்பி கொடுப்பேங்கிற நம்பிக்கையில நான் உனக்கு தரேன். என்னம்மா சொல்ற? சரி சேட்டு, பரவாயில்ல, கொடுங்க. கௌசல்யா? ஆமாங்க. அம்மா, சித்தி, தங்கச்சிக்கு காலேஜ் அட்மிஷன் கார்டு வந்திருக்கு. அம்முக்கு அட்மிஷன் கார்டு வந்திருக்குமா? காலேஜ் அட்மிஷன் ஆண்டி. ஐயோ, எந்திரிமா. நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து அக்கா பேரை காப்பாத்தணும், சரியா? சரிம்மா. அக்கா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஏய், என்னடா என் கால்ல விழுந்துக்கிட்டே? கூட இந்த நல்ல விதமா போயிட்டு வாமா. பை. சரி சரி, இந்த போ, பத்ரம். பை பை. பை. அம்மு, இந்தாடா செலவு வச்சுக்கோ. நல்லா படிக்கணும். ஓகே, பை. அங்க பாரு, நாட்டுப்புற மாதிரி ஒண்ணு வருது. ஏய், ஆரஞ்சு கலர் தாவணி இங்க வா. உன்னதான் கூப்பிடுறேன். ஏய் அண்ணா, பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் எங்க இருக்கு பாரு. நில்லு. எங்க போற? படிக்க. அப்ப நாங்களா என்ன மாடு மேய்க்கவா போறோம்? நாங்களும் படிக்க தான் போறோம். நான் கேட்டது இப்ப எங்க போற? நான் கிளாஸ்க்கு போறேன். அப்படியா? பேக்ல என்ன வச்சிருக்க? பியர், பிராண்டி, விஸ்கி ஏதாவது இருக்கா? அட்லீஸ்ட் தம்மாவது வச்சிருக்கியா? என்ன பயந்துட்டியா? இதுக்கே பயந்துட்டா. ஹாய், ஐம் பிரியங்கா. உன் பேர் என்ன? கௌசல்யா. Okay, we all are friends from this time. Excuse me, ma'am. 1 minute. இங்க BSc Max first year எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போ. Thank you, ma'am. நாங்களும் first year தான்.
ஓகேடி நான் வரேன். டேய் சூர்யா போலாமா? போலாம். என்னடா ஆச்சு உனக்கு? போலாம் போ. பாய் டி. ஓகே ஓகேடா பாய். ஹலோ, நீங்கள் ரொம்ப செம க்யூட்டாக இருக்கீங்க. ஹே பிரியங்கா, என்னடி உன்னை டெய்லி பைக்ல டிராப் பண்றால அது யாரு? அவனா என் நெய்பாடி. ஏன் கேக்குற? இல்ல சும்மா தான் கேட்டேன். அவனை லவ் பண்றியா? சீச்சி, நீ ஏன் இப்படி சொல்ற? நானேனா? ஓ, அவனை என் லவ்வர்னு நினைச்சுக்கிட்டியா? ஃப்ரெண்டுப்பா, ஜஸ்ட் பிக்கப் ட்ராப் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நான் அவன் கூட பைக்ல போனா அவனுக்கு ஒரு பந்தாடி. அவன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் சரியான ஃபிகரை ரூட் விடுறேன்னு கதை விடுவான். நானும் அவன் ஆசையை ஏன் கெடுக்கணுமேனு கண்டுக்காம விட்டுட்டேன். வீட்ல கொடுக்கற பாக்கெட் மணி ஆட்டோக்கே பத்தாதுடி. அப்புறம் எப்படி இந்த சினிமா பீச்னு சுத்த முடியும் சொல்லு? அதனாலதான் அவனை எனக்கு டெம்பரரி டிரைவரா வச்சிருக்கேன். நீ வேணும்னா அவனை லவ் பண்றதா இருந்தா லவ் பண்ணு, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் வேணும்னா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? சீச்சி, பாய் முடு. சரி சரி, சும்மா கலாச்சேன், கோச்சிக்காத வா. நான் சொல்றது என்னைக்கு நீ கேட்டிருக்க? அம்மா ஆட்டோ வருமா? சொல்லுங்கய்யா. அண்ணா நகர் போகணும். போலாங்கய்யா, ஏறுங்க. ஹே, காஃபி ஷாப் போயிட்டு காஃபி சாப்பிட்டு போலாமாடி? காஃபி ஷாப்பா? நீ ஒன்றும் யோசிக்காத, பில்லு நான் தரேன். இந்த மாதிரி இடம்லாம் வந்து பழகிக்கோடி. ஹாய். ஹே சூர்யா, காஃபி ஷாப் போலாமா? போகலாம். அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வையேன். ஹோ, மறந்தே போயிட்டேன். ஏய் கௌஷி, காலையில கேட்டல சூர்யா, அது இவன் தான், என்னோட பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் இவ கௌஷி, என்னோட ஃப்ரெண்ட். ஹாய். ஹாய். ஓ, சரியா இருங்க, போகலாம். இல்ல நடந்தே போலாம், பக்கம் தானே. ஹே ஹாய். ஓகே, நீ சதீஷ் வந்துட்டானா? சதீஷ் கூட வரேன், நீ சூர்யா வண்டியில ஏறிக்கோ. என்னடி என்ன முழிக்கிற? ஓகே, நான் சூர்யா கூட போறேன், நீ சதீஷ் வண்டியில ஏறிக்க. என்ன தயக்கம், என்ன பிரச்சனை உனக்கு? பரவாயில்ல. சரி சரி, சீக்கிரம் ஏறு, டைம் ஆகுது. சீக்கிரம் ஏறு, போலாம்டா. ஏறுங்க. பரவாயில்ல, ஏறுங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன். போலாமா? சொல்லுங்க மேம். எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும். உனக்குடா? எனக்கு ஒரு கோக் போதும். உனக்கு? ஸ்ப்ரைட். ஓகே, 2 ஐஸ்கிரீம், ஒரு கோக், ஒரு ஸ்ப்ரைட். ஓகே. தேங்க் யூ. அப்புறம் கௌஷி, இன்ட்ரோ பண்ண மறந்துட்டேன் பாரு. இவன் என்னோட லவர் சதீஷ். ஹலோ. ஹலோ. தேங்க் யூ. ஓகே சூர்யா, ஃபாரின் போறதா சொன்னியே, என்னாச்சு? விசா அப்ளை பண்ணியிருக்கேன்ல, இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ. ஓ, அப்ப ஷூரா தேர் இஸ் a treat for me. யா ஷூர். ஓகேடா. பிரியங்கா, நீ இருந்துட்டு கிளம்பு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் ஏய் போயிட்டு இருடா, கால் நானும் வந்துடுறேன். கௌஷி, நீ சாப்பிட்டுட்டு சூர்யா கூட கிளம்பிடு, நான் சதீஷ் கூட போறேன். ஓகேடி, நான் போயிட்டு கால் பண்றேன். ஹே சூர்யா, அவளை பத்திரமா வீட்ல டிராப் பண்ணிடு. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்.
ஹாய் மாம். ஹாய், எங்கப்பா இருக்க? நான் காஃபி ஷாப்பில் கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கேன் மாம். ஓகேப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்கண்ணா. என்ன? ஓகே மாம். இதை பாரு, கோல்டா எதுவும் குடிக்காத, தொண்டை வலிக்கும். ஓகேம்மா, பாய். சாரி. உங்களுக்கு எங்க வீடு? ராயப்பேட்டை. ஓகே, போலாமா? இல்ல வேணாம், நான் பஸ்லயே போய்க்கிறேன். ஐயோ, உங்களை வீட்டில் விடலைன்னா பிரியங்கா என்னை திட்டுவா. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்களோ அப்படியே உட்காந்துட்டு வாங்க, ஓகேவா? வாங்க. ஏறுங்க. என்னமாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, போகலாம். நைன் 382577871. ஹலோ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வாசம் தோன்றுதே, ஆசை மீறியே எங்கும் மோகமே. இணைந்து வழங்கியவர்கள் புகழுக்கு மயங்காதவங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மன்னர்களை புகழ்ந்து பாடினாலும் நிறைய ஐயோ, உள்ள வந்துருச்சு. சாப்பாடு எடுத்து வைக்கணும். அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அரண்மனைக்கு போவாங்க. மன்னரை புகழ்ந்து ஒரு பெரிய பாடல பாடுவாங்க. அந்த பாடல் வா கண்ணு. இந்தா புடி, சாப்பிடு. கால் வலிக்குதுன்னு சொன்ன, பரவாயில்ல முடிச்சு விட்டா. அம்மா, அம்மு சாப்பிட்டாளாமா? அவ நேரத்துக்கு சாப்பிட்றா, நீ சாப்பிடு முதல்ல. என்னம்மா? எனக்கு பசி இல்லம்மா. ஐயோ, என்னது இது? கொஞ்சம் சாப்பிட்டு போ. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. சொன்ன கேளு. இல்லம்மா. என்ன ஆச்சு இவளுக்கு? சாப்பாடு ரெடியா? தோ ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும்லோ. மா, சாப்பாடு ரெடியா? தோ வச்சிட்டேம்மா.
போதுமா? மா இந்த லெமன் சாதத்துக்கு 5 நிமிஷம் சொன்னேன். நாளையில இருந்து தோசை இட்லி ஏதாவது போடுமா? ஏண்டி பொறுமையா தான் சாப்பிடுறேன். தண்ணி எடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். இந்தா பார்த்து பொறுமையா சாப்பிட. இந்தா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க. பஸ் வந்துடும். பஸ்ஸா? தினம் அக்கா தானே கூட்டிட்டு போவா. இது என்ன புதுசா பஸ்? பரவாயில்லம்மா, பஸ்லயே போயிட்டு வரட்டும். எவ்வளோ நாளைக்கு தான் ஆட்டோலயே போயிட்டு வருவா? ஒரு சேஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரட்டுமே. வர வர இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, என்ன அதுக்குள்ள கை கழுவிட்ட? அம்மா போதுமா, எனக்கு பசிக்கல. போதுமா? ஐயே, ஒண்ணுமே சாப்பிடவே இல்ல. போதுங்கறா என் செல்ல அக்கா. பாய்மா. பாய்க்கா. அம்மா நானும் கிளம்புறேம்மா. ஏய் சாப்பிட்டு போடி. வேணாம்மா, வயிறு சரியில்லை. இன்னைக்கும் நான் காலேஜ்க்கு பஸ்ல போயிடுறேன்க்கா. நீ கிளம்புக்கா. யாரவன்? அக்கா படிப்பா காண்டமான நீயே டிசைட் பண்ணிக்கோ. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. இனிமே அவன் கூட சுத்த மாட்டேங்கா. என்ன நம்புக்கா ப்ளீஸ்க்கா. நம்மள மாதிரி ஃபேமிலிக்கெல்லாம் படிப்பு மேலதாம்மா காதல் வரணும். வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீனா உன்னை காதலிக்க 1000 பேர் போட்டி போட்டுட்டு வருவாங்க. அப்ப முடிவு பண்ணு உன் வருங்காலத்துக்கு யார் லைஃப் பார்ட்னர்னு. இப்போ உன் வயசு அது இல்லம்மா, பாத்துக்கோ. அக்கா நான் உன் கூட ஆட்டோல வந்துட்டேங்க்கா. பரவாயில்லம்மா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பஸ்லயே போ. இந்த விஷயம் அம்மாக்கு தெரிய வேண்டாம். இந்தா